Hi friends, this is Varad. Blender உடைய complete beginner course நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது knife tool, அதுக்கப்புறமா ரெண்டு தனித்தனி வெர்டெக்ஸை எப்படி ஒன்றா கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடிட் மோட் போயிடுவோம். டேப் ப்ரெஸ் பண்ணுங்கள், எடிட் மோட் வந்துடலாம். டூல் பாக்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைஃப் இருக்கும். இதுக்கு ஷார்ட்கட் கே அதிலே இருக்கா, ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இங்கே சூஸ் பண்ணியும் நீங்கள் போகலாம், இல்லை அப்படின்னா கே ப்ரெஸ் பண்ணியும் நீங்கள் போகலாம், ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், கேவை ப்ரெஸ் பண்ணி எனக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணுறேன். ஸோ மவுஸை கொண்டு போங்க, எட்ஜஸில் இங்கே ஸ்னாப் ஆகுதா? ஸோ இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி நைஃப் டூல் யூஸ் பண்ணும்போது எட்ஜஸ் டு எட்ஜஸ் இல்லை வெர்டெக்ஸ் டு வெர்டெக்ஸ் கனெக்ட் பண்ணுங்கள். இன்பிட்வீனில் கனெக்ட் பண்ண வேணாம். ஸோ ப்ராப்பர் மெஷ் ஃப்ளோக்கு அப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு கிளிக் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா வந்துடும். நீங்கள் வந்து கே ப்ரெஸ் பண்ணி இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கேயே கிளிக் பண்ணிவிட்டு மவுஸை மூவ் பண்ணிங்கன்னா அடுத்ததுக்கு அது கண்டினியூ ஆகும். ஸோ நமக்கு இது அப்ளை ஆகணும்னா என்டர் கொடுக்கணும். என்டர் கொடுத்தா அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ரெண்டு சைடுக்கும் கே கொடுத்து இங்கே இந்த சைடுக்கும் ஆட் பண்ணிப்போம். இங்கே ஒரு லூப், இங்கே ஒரு லூப், என்டர் கொடுத்துடலாம். இப்போது ரெண்டு லூப்பை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து இந்த ரெண்டு லூப்பை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். அப்படின்னா நம்மளால் மேனுவலாக இங்கே ஒரு லூப் போட்டு நைஃப் டூல் யூஸ் பண்ணி இங்கே ஒரு நைஃப் டூலுக்கு நான் கே தான் ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் இங்கேயும் க்ரியேட் பண்ணி என்டர் கொடுத்து கனெக்ட் பண்ணவும் முடியும். அப்படி இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னா டேரெக்டாக இந்த வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி இந்த வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணி ஜே ஃபார் ஜாயின், ஜே கொடுத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகிடும். நல்லா கேட்டுக்கோங்க, நான் கண்ட்ரோல் ஜே கொடுக்கல, வெறும் ஜே மட்டும்தான். சரி, இப்போ இந்த சைடு பண்ணுவோம். நைஃப் டூலுக்கு கே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், கீழே ஒரு கிளிக், அதுக்கப்புறம் மேலே இருக்க சென்டர் லூப்பில் ஒரு கிளிக், என்டர் கொடுத்துட்டு இப்போது இது ரெண்டும் நம்மளோட யூஸ் கேஸ் தான். எப்படி யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வெர்டெக்ஸையும் செலக்ட் பண்ணி ஜே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜாயின் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைசெக்ட். இந்த பைசெக்ட் டூல் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஏதாவது ஒரு ஃபேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அதை டிவைட் பண்ணிடும். சேம் இப்போ நான் வந்து இந்த ஃபேஸையும் இந்த ஃபேஸையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே பைசெக்ட் டூல் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டிவைட் ஆகிடும். ஸோ நீங்கள் மறுபடியும் ஃபேஸை சூஸ் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். இப்போ நான் எல்லா ஃபேஸையும் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணலாம். திரும்ப ஏ ட்ராக், ஏ ட்ராக், ஏ ட்ராக், ஏ ட்ராக். ஸோ இது உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்தமாதிரி ட்ராக் பண்ணி லூப் பண்ணிங்க மூவ் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேவா? ஏ ப்ரெஸ் பண்ணி ட்ராக். இது ஜாலியாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி எதாவது வேணால் விளையாடிக்கலாம். ஸோ இப்படி நம்ம பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃபில் இப்போ கொடுத்தா நமக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு. அதுக்கு முன்னாடி கிளியர் இன்னர் கொடுப்போம். கிளியர் இன்னர் கொடுத்தா இதுக்கு பாட்டமில் இருக்கிறது நமக்கு கிளியர் ஆகிடுச்சா. இப்போது ஃபில் கொடுத்தீங்கன்னா இந்த கேப் வந்து ஃபில் ஆகிடும். ஸோ அதுவே கிளியர் இன்னருக்கு பதிலாக கிளியர் அவுட்டர் கொடுத்தீங்கன்னா மேலே இருக்கிறது கிளியர் ஆகிடும். இப்போ நீங்கள் இந்த ஃபில்லை வந்து பை டிஃபால்ட் ஆஃபில் இருக்கும், இது கொடுத்தீங்கன்னா இந்த கேப் ஃபில் ஆகிடும். ஸோ கிளியர் என்னன்றது கீழே டெலீட் பண்ணுறது, கிளியர் என்னன்றது மேலே டெலீட் பண்ணுறது, மேலே இருக்கக்கூடிய ஃபேஸஸ் டெலீட் பண்ணுறது. டெலீட் பண்ணதுக்கப்புறம் ஃபில் கொடுத்தீங்கன்னா ஃபில் ஆகிடும். ஸோ ஆக்சிஸ் த்ரெஷோல்ட் இது என்ன பண்ணுது, ஓகே, இங்கே இந்த எட்ஜஸ்குள்ளே ஏதோ ஸ்மூத்தன் பண்ண பார்க்குது.